பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. இந்த வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சொற்கள் இடையே நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் ஆகிய 3 காலங்களும் மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது வினைத்தொகை எனப்படும். சொற்களுக்கு இடையே நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் எனும் 3 காலங்களும் மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது வினைத்தொகை எனப்படும். அதாவது வினைனா என்னன்னு படிச்சிருக்கோம், செயல் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த செயலோடு சேர்ந்து இந்த காலம் மறைந்து வருவது வினைத்தொகை எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, சுடுசோறு, ஊறுகாய். இதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது 3 காலங்களையும் பயன்படுத்தலாம். சுடும் சோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு. அதே போல ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய். இந்த மாதிரி 3 காலங்களும் மறைந்து வந்து பொருள் தந்தால் அதுதான் வினைத்தொகை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பண்பு தொகை. ஒன்றனது பண்பை குறிப்பது பண்பு அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த பண்பு தொகை என்பது, அதாவது பண்பு என்பது மை ஆகிய என்னும் விகுதிகள் மறைந்து வந்து பொருள் தருவது பண்பு தொகை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெரும்பாலும் பண்பு தொகை என்பது மை விகுதி பெற்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல மை விகுதியும் ஆகிய என்னும் விகுதியும் மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது பண்பு தொகை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா செம்மொழி. இந்த மொழி எப்படிப்பட்டதுன்னா செம்மையானது, அதாவது செம்மொழி. அதை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா செம்மையான மொழி. அப்போ இந்த பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உவமை தொகை. இந்த உவமை தொகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்களுக்கிடையே போல, போன்ற என்னும் உவம உருபுகள் மறைந்து வந்து பொருள் தருவது. சொற்களுக்கிடையே போல, போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது உவமை தொகை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கயல் விழி. கயல் போன்ற விழி, கயல் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உவமை தொகை என்பது உவம உருபுகள் மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது உவமை தொகை எனப்படும். அதுல இந்த ஓம உருபுகள் என்னன்னு பார்த்தோம்னா போல, போன்ற. இந்த போல, போன்ற அப்படிங்கிற ஓம உருபுகள் மறைந்து வந்து பொருள் தந்தால் அது ஓமை தொகை. எடுத்துக்காட்டு கயல்விழி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உம்மை தொகை. என்னும் விகுதி மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது உம்மை தொகை எனப்படும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா தாய், தந்தை. தாய், தந்தை அதை பிரிச்சு எழுதும் போது தாயும் தந்தையும். அப்போ இந்த என்னும் விகுதி மறைந்து வந்து பொருள் தந்ததுனால இது உம்மை தொகை எனப்பட்டது. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பகல், இரவு. இரவும் பகலும், பகலும் இரவும். இந்த மாதிரி என்னும் விகுதி மறைந்து வந்து பொருள் தந்தால் அது உம்மை தொகை எனப்படும். அடுத்து கடைசியா இறுதியா என்னன்னு பாத்தீங்கன்னா அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை இந்த 5ம் சேர்ந்து அதனோடு வேறு சில உருபுகளும் மறைந்து வந்து பொருள் தரும் அது அன்மொழி தொகை எனப்படும். அப்போ இதுல என்னவெல்லாம் வரலாம்? வினை வரலாம், பண்பு வரலாம், உவமை வரலாம், உம்மை வரலாம். அது தவிர வேறு உருபுகளும் வரலாம். அப்படி வரக்கூடிய அந்த தொகைக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு தேன்மொழி, தேன் போன்ற மொழி, இனிமையான மொழி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தேன்மொழி அப்படிங்கிறது இந்த அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு. இதுதான் தொகைநிலை தொடர் என்பது. இந்த தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். அந்த ஒவ்வொன்றும் எப்படி தொக்கி வருகிறது, மறைந்து வருகிறது அப்படிங்கிறதா இந்த பகுதியில பார்த்தோம். நன்றி. இலக்கணம் நம்ம எதனால படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எழுத்துக்கள் பிழையின்றி எழுதுவதற்காக பயன்படுத்துவதுதான் இலக்கணம். அப்போ அந்த இலக்கண முறைப்படி இந்த தொகைநிலை தொடர் என்பது என்ன, அதனை எப்படி நாம் வாக்கியங்களில் பயன்படுத்த வேண்டும், சொற்களில் பயன்படுத்த வேண்டும், மறை பொருள் என்ன, வெளிப்படையான பொருள் என்ன என்பதை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த இலக்கணம். இந்த இலக்கணம் நமக்கு எதற்கு உதவுகிறது அப்படின்னா எழுத்துக்களை பிழையின்றி எழுதுவதற்கும் முன்னோர்கள் சொல்லி சென்ற முறைப்படி அதனை அப்படியே பயன்படுத்துவதற்கும் இந்த இலக்கணத்தை நம்ம பயன்படுத்துறோம். இந்த இலக்கணம் தமிழ் கற்பதற்கான மிகச்சிறந்த ஒரு முறை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த இலக்கண பகுதிகள் நம்ம படிக்கிறோம். அதனால இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதான் அடுத்து வர பகுதியில நம்ம பார்க்க போறோம்.